டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நீங்க பண்ணிட்டு இருக்கிற முட்டாள்தனத்துக்கு இங்க இருக்கிற சாமானிய மக்கள் தான் வந்து கஷ்டப்படுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அடிப்படையில் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. நான் சொல்றதை உள்வாங்கி பேசு. நீ யார்? நீ முதல்ல காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிட்டு பேசவில்லை ஈஸ்வரன் பேசிக்கிறா. உங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு அங்க ஒரு பைத்தியக்கார அரசியல்வாதி இருக்கான் பாருங்க, சீமான். என்ன மரியாதை பேசுறீங்க? பேசவில்லை என்றா பேச மண்டைகளை ஓட செஞ்சுனா. சீமானை கழுவி தள்ளி விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே விஜயலட்சுமி பலமுறை வீடியோ வெளியிட்டு சீமானை கடுமையாக தாக்கியுள்ளார். இதற்கு நெட்டிசன்கள் சீமானின் பிழப்பு ரொம்பவே மோசமாகிவிட்டது என்றும் அவரை நாய் கூட மதிக்காது என்று கமல்ஹாசனுக்கு புரியவில்லை என்றும் பாலியல் குற்றவாளி எல்லாம் கமலுக்கு சப்போர்ட் செய்தால் கமலின் மானம் கப்பல் ஏறிவிடும் என்று நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். விஜயலட்சுமி வெளியிட்ட வீடியோவில் கூறியதாவது, அந்த கமல் சாரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, எங்களோட தமிழ் மொழியிலேருந்து அவங்களோட கன்னட மொழி வந்திருக்கு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதை சொன்ன உடனே வந்து கமல் சார்லாம் பெரிய தமிழ் போராளியெல்லாம் வந்து ஆயிட மாட்டாங்க. கமல் சார் கிட்டலாம் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கமல் சார் உங்களுக்குலாம் வந்து தமிழ் என்ற உணர்வெல்லாம் வந்து ரத்தத்தில் இருக்குது அப்படின்னா, விஜயலட்சுமி அப்படின்ற தாய்மொழி தமிழ் கொண்ட நடிகை 14 வருஷமாக அவங்களோட தமிழ் போராளி, சீமானால் வாழ்க்கை இழந்து கதறிட்டு இருக்கிற ஒரு பெண். போன மாதம் வரைக்கும் அவளுக்கு விபச்சாரின்ற பட்டத்தை கட்டி அவன் கதற வைக்கிறான். நீங்கள்லாம் யார் ஒருத்தரும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ பண்ணுறது தப்பு சீமான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள்லாம் எனக்காக சொன்னது கிடையாது. இன்றைக்கி உங்களோட விளம்பரத்துக்காக நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லிடுவீங்க. கர்நாடகாக்காரங்களோட உணர்ச்சிகளெல்லாம் தட்டி எழுப்பி நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற முட்டாள்தனத்துக்கு இங்கே இருக்கிற சாமானிய மக்கள் தான் வந்து கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு அங்கே ஒரு பைத்தியக்கார அரசியல்வாதி இருக்கான் பாருங்கள், சீமான். அவனுக்கு எப்போவுமே அப்படி தான், பேனரை கிளிங்க, நாங்கள் அதை கிளிப்போம், இது எப்படி நட்டுவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணுற முட்டாள்தனத்துக்கு சாமானிய மக்கள் தான் வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் மட்டும்தான் தமிழர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் ஸ்டார்ட் ஆனால் வந்து தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து கஷ்டப்பட மாட்டாங்களா? அவ்வளோ புத்தி கூட உங்களுக்கெல்லாம் கிடையாதா? இன்றைக்கி யார் கேட்டா தமிழ்லேருந்து காணா வந்துச்சோ இல்லாட்டி காணாலேருந்து தமிழ் வந்துச்சா அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்களா? சும்மா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பண்ணி விட்டுட வேண்டியது. அப்புறம் ஊரே பார்த்திங்கன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இதில் ஒரு கொழுப்பு வேறு, நான் சாரி கேட்க மாட்டேன், நீங்கள் சாரி கேட்டால் கேளுங்க, இல்லாட்டி அடி வாங்குங்க, எங்களுக்கு என்ன வந்துச்சு. ஆனால் உங்கள் கூட சேர்ந்து ஏன் சாமானிய மக்கள் அடி வாங்கணும் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி கேட்குறேன். அதனால் உங்களெல்லாம் என்ன தெரியுமா, நான் அந்த சீமானி அதுக்கு தான் கூப்பிடுவேன். கொஞ்சம் நீ வாடா பெங்களூருக்கு வா, வந்து கொஞ்சம் நல்ல மொத்து வாங்கிட்டு போ கர்நாடகாக்காரங்க கிட்ட அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள்லாம் என்ன தெரியுமா, உங்களால் ஒரு மாதம் இங்கே வச்சு கர்நாடகாவில் அவங்க பண்ணுவாங்க பாருங்கள் போராட்டம்லாம், இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு கண்ணால் காட்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் அடுத்தாப்பில் உருப்படியான அரசியல் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இந்த சீமான்லாம் வந்து இந்த பாஷா அரசியலை பிடிச்சிக்கிட்டு உங்களால் அப்பாவி மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, உங்களுக்குலாம் புத்தி இருக்கா அப்படின்னு நான் கேட்டாலாவது உங்களுக்குலாம் புத்தி வருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பேசிகிட்ருக்கிறேன். வணக்கம். கர்நாடகாவில் கமலுக்கு எதிராக கன்னட அமைப்புகள் போராடும் போது தமிழகத்தில் அவருக்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்காதது ஏன் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகரில் நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற சீமான் பின்பு செய்தியாளர்களிடம், மத்தியில் ஆளும் கூட்டணியில் திமுக இருந்தபோதுதான் கல்வி பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து 18 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்த திமுக தற்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்று கூறுவது வெற்று அரசியல். பொள்ளாச்சி மற்றும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை வழங்கியதற்கு நாங்கள் தான் காரணம் என்று கூறும் திமுக, டாஸ்மாக் மதுவால் ஏற்படும் மரணங்களுக்கு நாங்கள் தான் காரணம் என்று சொல்வதில்லை. தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. கமல்ஹாசன் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். கர்நாடகாவில் கமலுக்கு எதிராக கன்னட அமைப்புகள் போராடும் போது தமிழகத்தில் அவருக்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்காதது ஏன்?
தமிழக முதல்வராக இருந்து கொண்டு கர்நாடக தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் கர்நாடகாவுக்கு எதிராக எப்படி கருத்து கூறுவார்? வாஜ்பாய் ஆட்சியை 5 ஆண்டுகள் நிலைபெற வைத்து நாடு முழுவதும் பாஜகவை வளர செய்தது கருணாநிதிதான் என்று ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆனால் 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பல்வேறு போராட்டங்களுக்கு திமுக அரசு அனுமதி வழங்கவில்லை என்பதுதான் உண்மை. இவ்வாறு சீமான் தெரிவித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.